எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இலங்கை ஃபுல்லாக வெள்ள அனர்த்தத்தை பற்றின தகவல்களை ஒரே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த டைமில் இந்த பதிவு மட்டும் நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த ஆற்றை பற்றின ஒரு ரகசியம் தான். ஏன்னா இந்த ஆறு தானாக ஒரு பாதையை உருவாக்கும், கணக்கேற்ற மாதிரி பாதையை உருவாக்கும். அந்த பாதையில் கிடைக்கிற சின்ன சின்ன குளங்களை உருவாக்கும். மேலதிகமாக வர்ற வெள்ளத்தை தேக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த வெள்ளம் தேங்கிறதுக்கான இடங்களை ஃப்ளட் பிளேன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படியான இடங்களை உருவாக்கும். சதுப்பு நிலங்கள், அந்த மாஷ்லேண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சதுப்பு நிலங்களை உருவாக்கி வச்சுக்கொள்ளும். இதெல்லாம் அதை உருவாக்கி வச்சுக்கொள்ளும்னு சொன்னால் தன்னிட்ட மேலதிகமாக வர்ற தண்ணிகளை இலகுபடுத்தி அதால் எந்த அழிவும் வராமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் பரலாக்கி தன் வேகத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி நல்லா வளைஞ்சு 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 போகிற மாதிரி தன் பாதைகளை வடிவாக நல்ல அழகாக உருவாக்கி வச்சுருக்கும். ஆனால் அந்த மனிதன் இருக்கிறானே, மனிதன் தன் வசதிக்காக வேண்டி அதில் பாதையை மாற்றுவான். தன் விவசாயத்துக்காக வேண்டி, தன் வாழ்விடங்கள் அமைக்கிறதுக்காக வேண்டி அதில் பாதையை செயற்கையாக மாற்றுவான். அந்த செயற்கையாக மாற்றப்படுற ஆறுகள் தான் பெரும்பாலும் சரியான ஒரு அழிவை தர்ற வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறது. அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வடிவாக ஒருக்கா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஆறு தன் நேச்சுரல் கோர்ஸில் இருக்கிற ஆறுகள் அழிவை தர்றது சரியான குறைவு. இடைக்கிட பெரும்பாலும் இடைக்கிட தான் அது நடக்கும். ஏன்னா தன் தண்ணியை பரவலாக்கி கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலையை தனக்கேற்ற மாதிரி உருவாக்கி வச்சுருக்கும். அதுக்கு சரியான மெமோரி. அந்த ஆறு தன் ஞாபக சக்தியாலே அந்த பாதையிலேயே வடிவாக பயணித்து அந்தந்த இடங்களில் தேக்க வேண்டிய இடத்துல தேக்கி, தண்ணியை ஊற வைக்க வேண்டிய இடங்களில் உறக்கி, சதுப்பு நிலங்களை உருவாக்கி அப்படி வடிவாக பயணிச்சுன்னு இருக்கும். மனுஷன் மாற்ற வலிக்கிடுவான். அதுக்கும் அந்த சதுப்பு நிலங்களுக்குமான தொடர்புகளை கட் பண்ணுவான். என்னென்னு சொன்னால் அதை சுற்றி கொங்கிரீட்டால் பாதைகள் அமைப்பாங்க. இந்த ஆற்றை சுற்றி மெயின் பாதைகள் போகும். அப்போ அந்த பாதைகளை தாண்டி வர இல்லாமல் ஆற்றுக்கு கொங்கிரீட் தடுப்பு சுவர்கள் இருக்கும். இப்படி கன விஷயங்களை ஆற்றையும் அது சம்பந்தப்பட்ட அது உருவாக்கி வச்சிருக்கிற நிலப்பரப்புகளையும் பிரிச்சுடுவாங்க மனிதர். பிரிச்சுட்டு பெரும்பாலும் அது என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியான அந்த ஃப்ளட் பிளேன்னு சொல்கிற அந்த இடங்கள்ல எல்லாம் குடியிருப்புகள் வர வலிக்கிட்டு காலப்போக்கில் குடியிருப்புகள் வரும். அப்போ அந்த இடங்கள் எல்லாத்தையும் இப்போயாவது அளவுக்கு அதிகமாக தண்ணி பாயிற காலத்தில் இந்த ஆற்றுக்கு வேறு வழி இல்லை, அதுக்கெல்லாம் பாயும். அது இப்போ நீங்கள் வேணுமெண்டா போய் கண்டுபிடிச்சி தேடி பாருங்க, தேடி படியுங்க. எந்த ஆறு தன் இயற்கையான பாதையில் பயணிக்குதோ அந்த ஆற்றின் அழிவு சரியான குறைவு. அதுக்காக வேண்டி தான் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் மனிதனால் செயற்கையாக மாற்றப்பட்ட பாதைகளை எல்லாத்தையும் தவிர்த்து ஆற்றின் உண்மையான இயற்கை பாதையை மீள் உருவாக்கம் செய்யணும். பாருங்க, ஒரு வளர்ந்த நாட்டில் இப்போ தேடி தேடி ரூட்டுக்கு போயிடும். என்னென்னு சொன்னால் ஏன் இங்கே வெள்ளப்பெருக்கு இங்கே கூட வருது. இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா கூட வெள்ளப்பெருக்கு வரும். காரணம்னு பார்த்தா மனிதனால் நிறைய ஆறுகள் இங்கே திசை மாற்றப்பட்டிருக்குது, பாதை மாற்றப்பட்டிருக்குது. அப்போ சில இடங்களில் இப்போ வடிவாக மக்கள் ஒருங்கிணைஞ்சு அதில் சதுப்பு நிலங்களை திருப்பி மீள் உருவாக்கம் செய்து அதில் நேச்சுரல் கோர்ஸ், அதில் நேச்சுரலாக எப்படி கேர்வ் பண்ணி போச்சுதோ அந்த வழியில் கண்டுபிடிச்சு அப்படியே வர்றதுக்கான பாதைகளை உருவாக்கினோம். பழையபடி அதில் ஆதி காலத்தில் அது எப்படி பயணிச்சதோ அந்த பாதையை திருப்பி மீள் உருவாக்கம் செய்யணும். இதை நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏன்னா இயற்கை எப்பயுமே எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு நாளும் யோசித்ததில்லை. நாங்கள் அதனோட முரண்படுற காலங்களில் மட்டும்தான் அது எங்களை அழிக்க பார்க்குது. அதனால் அதோடைய இசைவாக்கம் அடைஞ்சு நாங்கள் வாழ பழகினோம்டா சிறப்பான வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்பயுமே இயற்கையை எங்களோட எண்ணத்துக்கு வளைக்க இயலாது. சரியா? நன்றி.